வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஓட்ஸ் ரொட்டி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்துடலாம். நான் அதுக்கு நல்ல 2 கை அளவுக்கு ஆனியன் உரித்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி மாவு வேணுன்னா அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோதுமை யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அது கரெக்டான அளவாக இருக்கும். அதனால் நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஓட்ஸோட கோதுமை மாவோட கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உரப்பு தேவையான அளவு நான் மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகாப்பொடி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். நான் அதை சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க, பெருசாக போட வேண்டாம். சின்னதாக பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக பொடிசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சமாக வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சாப் பண்ண ஆனியனை அது கூட பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, மீதியை கடைசி சேர்த்துக்கலாம். ஏன்னா மேலாப்பில் போட்டு அப்படியே தட்டி போடுறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இப்போ உப்பு, மிளகாப்பொடி, ஆனியன் எல்லாம் கலந்துக்கிறோம். மாவோடு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நீங்கள் சப்பாத்தி மாவு பிணைவீங்களே அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் பிசுன்னு இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஓட்ஸ் ஊறணும். ஓட்ஸ் சீக்கிரமாக ஊறாது. அதனால் இப்படி பிசுன்னு பிணைஞ்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா எடுக்கிறப்ப ஒட்டாமல் வரும். அதுக்குள்ளே அந்த ஓட்ஸ் நல்லா ஊறிடும். அதனால் இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் பிசுன்னு இருக்கிற மாதிரி பிணைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பதத்தில் பிணைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ அது நல்லா ஊறினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் அதில் கொஞ்சமாக ஒரே ஒரு கேரட்டை நல்லா தொலியை சீவிட்டு சீக்கி வச்சுருக்கேன். ஒரு கை தேங்காய் சேர்த்துருக்கேன். பொடிசாக பல்லாக நறுக்கி நம்ம சாப் பண்ணி வச்ச ஆனியனில் மிச்சம் ஆனியனை அது கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா போடும்போது அப்படி மேலாப்பில் இருக்கிறது கிறிஸ்பியாக வரும். அதுக்காக இப்போ இந்த மாவோடு சேர்த்து இதை நம்ம மேலாப்பில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் முதலே போட்டிங்கன்னா அது நீர்த்து போயிடும். இது மேலாப்பில் போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் பல்லாக வேண்டாம்னா நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரை நான் அதை விரிச்சிருக்கேன். அந்த கவரில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவில் ஒரு உருண்டை அளவுக்கு, உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு, சின்னதாக வேணும்னா சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க, பெருசாக வேணும்னா பெரிய உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பால்த்தீன் கவரில் நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கேன் இல்லையா, கையையும் தண்ணியில் முக்கிக்கிட்டு கொஞ்சம் இப்படியே அமுக்கி விட்டிங்கன்னா அடை மாதிரி தட்டி எடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்து எவ்வளோ மெல்லுசாக தட்ட முடியுமோ எனக்கு எந்த அளவுக்கு மெல்லுசாக தட்ட முடிஞ்சதோ தட்டுனேங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு இன்னும் கூட மெல்லுசாக தட்ட முடியும்னா தட்டிக்கோங்க. நல்லா தட்டிட்டு கொஞ்சம் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் இந்த அடையை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த கல் லேசாக சூடாகிடுச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நான் அதை போட்டு லேசாக சூடு ஆனதுக்கப்புறம் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை ஃபுல் சிம்மில் வைக்க வேண்டாம், கொஞ்சமாக சிம்மில் வச்சு வேக வைங்க. ஏன்னா கோதுமையும் கொஞ்சம் வேக லேட் ஆகும், ஓட்ஸும் கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் நம்ம ஓட்ஸு ஊற வைக்கலை, எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதுனால அது ஊறி வேக லேட் ஆகும். அதனால் அந்த மாதிரி கொஞ்சமாக சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுங்க. கொஞ்சம் திருப்பி போட்டுகிட்டே இருங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் சாப்பிடும்போது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இது கோதுமைக்கு பதிலாக நீங்கள் அரிசியில் கூட ட்ரை பண்ணலாம், அரிசி மாவில் கூட ட்ரை பண்ணலாம். அரிசி மாவில் ட்ரை பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா அரிசி மாவே தண்ணியை நல்லா இழுத்துரும், ஓட்ஸுக்கு தண்ணி இருக்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் சொதன்னு பிணைஞ்சிக்கணும். அவ்வளோதான். நல்லா பிணைஞ்சிட்டு இது கூட நீங்கள் கேரட்டு மாத்திரம் இல்லை, பீன்ஸ் கூட போட்டுக்கலாம். பீன்ஸ் குட்டியாக நறுக்கி பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அடையை நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. சூடாக இருக்கிறப்ப இதுக்கு ஏதாவது ஒரு காய், நான் கேப்சிகமில் பண்ணேன். கேப்சிகமோட இந்த அடையை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணேன்.